போதைப்பொருள் வர்த்தகம் கைதான அதிபருக்கு தடுப்பு காவல் தமுத்தேகம நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. இன்றைய தினம் சிங்கள நாடுகளிலும் முக்கியமான செய்தியாக இது அமைகிறது. லங்கா அதிபர் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு தருகிறது. விதிகள் பற்றிய தின தின ஹத்தாக்கிறதும் நியோக என்பதான செய்தியாக இதனை நாங்கள் காண்கின்றோம். அனுராதபுரம் பகுதியில் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுட நகரசபை உறுப்பினரின் கணவரான அதிபரை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க தமுத்தேகம நீதவான் நீதிமன்றம் நேற்று போலீசாருக்கு அனுமதி அளித்தது. எப்பாவல எந்தகல பகுதியில் 1 கிலோ 184 கிராம் மற்றும் 400 மில்லிகிராம் ஹெரோயினுடன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அதிபர் மற்றும் அவரது உதவியாளர் என நம்பப்படும் மற்றொரு சந்தேக நபரும் இவ்வாறு 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுராதபுரம் வலய குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நேற்று இந்த அனுமதி வழங்கப்பட்டது. சந்தேக நபர்கள் நேற்று தமுத்தேகம நீதவான் காயத்ரி ஹெட்டியாராட்சி முன் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமுத்தேகம கல்வி வலயத்தின் கட்டியாவ பகுதியிலுள்ள ஒரு பாடசாலையின் அதிபரான ஜெயந்த பாலசூரிய இவ்வாறு போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பட்டிருந்தார் என்பதான விடயங்கள் வெளியாக இருந்தன. அதனர் எப்பாவல எதக்கல நல்லமுடவ வீதியைச் சேர்ந்த ஏ தனிந்து தனஞ்சய விக்ரமசிங்க ஆகிய 2 சந்தேக நபர்களும் இவ்வாறு 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள். இதன்போது 2 சந்தேக நபர்களின் பெயர்களில் வைத்திருக்கும் வங்கிக் கணக்குகளின் விவரங்களை விசாரணையாளர்களுக்கு வழங்குமாறு அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்ட நீதிவான் மேலும் அனைத்து மற்றும் தனியார் தொலைபேசி நிறுவனங்களின் நிர்வாகத்துக்கும் சந்தேக நபர்களின் தொலைபேசி தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கைகளை வழங்கவும் கட்டளையிட்டிருக்கிறார். சந்தேக நபர்களுக்கு அவசியம் ஏற்படின் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிவான் 7 நாள் தடுப்பு காவல் விசாரணை காலத்துக்கு முன்னர் விசாரணைகள் முடிந்தால் நீதிமன்றத்துக்கு அது குறித்து அறிவிக்கவும், விசாரணைகள் முடிவடையவில்லை எனில் 12ஆம் தேதியில் சந்தேக நபர்களை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிவானால் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் வலய குற்றத்தடுப்பு பிரிவு அறிக்கை ஊடாக இந்த விடயம் தொடர்பில் தமுத்தேகம நீதிவான் நீதிமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பில் விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அனுராதபுரம் வலய குற்றத்தடுப்பு பிரிவு எப்பாவல எந்தக்கல பகுதியில் 69 கிராம் 35 மில்லிகிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட ஏ தனது தனஞ்சய விக்ரமசிங் என்ற சந்தேக நபருடன் நடத்திய விசாரணையில் சந்தேக நபரான அதிபர் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்ததாக தெரிவித்தது. அந்த தகவலின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் எப்பாவல எந்தக்கல பகுதியில் சந்தேக நபரான அதிபருக்கு சொந்தமான வீட்டுடன் கூடிய ஒரு ஹோட்டலை சோதனை செய்து 1 கிலோ 184 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபரான அதிபராக தனது கடமைகளை செய்து கொண்டிருந்த போது நீண்ட காலமாக ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டதாக முதற்கட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விடயங்களை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்ததோடு அதன்படி 2 சந்தேக நபர்களையும் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்குமாறும் போலீசார் நீதிமன்றத்தை கோரியிருக்கிறார்கள். சந்தேகக்குரிய அதிபரின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஷமிந்த செல்வா தனது சேவை பெறுநர் ஹெரோயின் வைத்திருந்ததாக போலீசார் கூறிய குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுப்பதாக கூறினார். இரு தரப்பினரும் முன்வைத்த விடயங்களை கவனத்தில் கொண்டு தமுத்தேகம நீதவான் காயத்ரி ஹெட்டியாராட்சி சந்தேக நபர்கள் இருவரையும் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிட்டு போலீசாருக்கு அதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கிறார்கள் என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எனவே இந்த அதிபருடைய மனைவி தேசிய மக்கள் சக்தியினுடைய நகரசபை உறுப்பினர். எனவே அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதான தகவல்கள் கூறப்படுகின்றன. கணவர் மற்றும் மகன் ஆகியோர் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பேலியகுட நகரசபை தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அந்த பதவியை இவ்வாறு ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கமைய அவரின் ராஜினாமா கடிதம் அவரால் கம்பா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க முக்கியமான செய்தியாக அமைகிறது. எனவே அதன் பிரதி தேசிய மக்கள் சக்தியின் பிரதான செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்புடைய திஸ்னா நிரஞ்சலா குமாரி பேலியகுட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. எனவே பெருந்தொகையான ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் பேலியகுட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரின் கணவரும் மகனும் அனுராதபுரம் வலய குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட நிலையில் வலய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவே இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து அவர் தனது பதவியினை இவ்வாறு ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது.